அனைவருக்கும் வணக்கம். இது அழகுன வேறு ஒரு பெட் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட்டில் வச்சுருந்தோம். அந்த கிளினிக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃபார்வோ வைரஸ்னு நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட் வச்சுருந்தோம். ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் ஃபார்வோ வைரஸ் கிடையாது. அதனால் அழகுன எடுத்துகிட்டு வந்து நம்ம வேறு ஒரு இடத்துல அழகுனுக்கு முதல்லையே தடுப்பூசி போட்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இது ஒரு பூஸ்டராக இருக்கட்டுமே. ஏன்னா அம்முக்கு வந்து ரேபிஸ் சிடி இருக்க மாதிரி டாக்டர் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி ஒரு வேளை இவனுக்கு ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ரேபிஸாக இருந்தாலும் கஷ்டம்தான், சிடியாக இருந்தாலும் கஷ்டம்தான். அதனால் பணத்தையெல்லாம் நம்ம பணமாக பார்க்குறது இல்லைங்க. அதனால் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்லையே தடுப்பூசி போட்டாச்சு. 9 in 1 அப்புறம் வந்து ரேபிஸுக்கு அழகனுக்கு போட்டாச்சு. மொத்தம் இவனுக்கு 3 ஊசி ஆயிடுச்சு. பூஸ்டருக்கு அடுத்தது இப்போ 3 ஊசி போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அழகனை எடுத்துகிட்டு நம்ம கரூர் வந்துட்டோம். அப்புறம் வந்து திருப்பூருமே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இந்த டாக்டர்கிட்டையும் அப்புறம் இன்னொரு டாக்டர் மேம்கிட்டையும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது ஒரு சில காரணங்களால், மனஸ்தாபங்களால் அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நன்றி. மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட பணம் வாங்கி தான் தரேன். அது அப்படிங்கல அந்த பணம் நான் இடத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு வீடியோ ஆதாரம் வேணும். அப்படிங்கல என்னை நம்பி நீங்கள் பண்ணுறீங்க. அந்த வீடியோ மூலமாக தான். அந்த வீடியோ இல்லாத இடத்துல நான் போய் இனிமேல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா இல்லைங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இனிமேல் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலான் இருக்கிறோம். அதே போல் எனக்கு வந்து ஒரு ஒரு 10 பிள்ளைங்களுக்கு 15 பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டால் 17,000 பார்த்திங்கன்னா பில்லு வருது. அப்புறம் 6,000 8,000 அந்த மாதிரி ஒன்று பில்லு வருது. நான் பில்லு கொடுத்துட்றேன், நீங்கள் வீடியோ போட்டுக்குங்கன்னு முதல்ல இருக்க டாக்டர் அப்படி சொன்னாங்க. அது எனக்கு செட் ஆகாது. டாக்டர் சார் ட்ரீட்மெண்ட் முதல்ல பார்த்த டாக்டர் சார் ட்ரீட்மெண்ட்லாம் 1% கூட குறை சொல்ல முடியாதுங்க. ரொம்பவும் சரியாகவும் ரொம்பவும் கரெக்டாகவும் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தாங்க. இந்த வீடியோ பிரச்சனைங்கிறனால நம்ம வந்து இனிமேல் அந்த டாக்டர் சார்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்குறதுனா குவாலிட்டியாகவும் எவ்வளோ தரமாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்த நல்ல மனுஷன்தான். நம்ம வந்து ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. அவருக்கு வீடியோ எடுக்க விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் உண்மை. அப்படிங்கல நான் வந்து என் சொந்த காசு போட்டு இது எதுவுமே பண்ணலை. மக்களோட ஆதரவால் பண்ணுறோம். அப்படிங்கல எனக்கு வீடியோ இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால் டாக்டர் சார் இப்போதைக்கு மாற்றியிருக்கோம். பார்க்கலாம். அது வந்து என்ன சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அழகனுக்கு ஃபார்வோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபார்வோவில் ஃபுட் பாய்சன்னால தான் ஆனது அப்படிங்கிற டாக்டர் நமக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் நம்மக்கிட்ட காலையில் பொள்ளாச்சி போவையிலேயே ரொம்ப மனசு சங்கடப்பட்டுக்கிட்டாங்க. என் வீட்டுக்கார அம்மா வந்து என்னென்னா, நீ போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊசி போட்டுட்டு இப்போ ஃபார்வோன்னு சொல்லி உன் பேரை கெடுக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. மேடம் தயவு செஞ்சு நீங்கள் என் வீடியோ பார்க்காதீங்க. நான் உங்கள்கிட்ட இனிமேல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரல. நன்றி, வணக்கம்.